பேருந்துக்காக விடியற்காலை ஒரு 5 மணி போல காத்திருந்த போது பக்கத்தில் ஒரு மசூதி, அந்த மசூதியில் இருந்து என்னிடம் படித்த ஒரு மாணவி கணவனோடு வந்தார். அந்த மாணவி கையிலே குழந்தை இருந்தது. என்னம்மா இந்த விடியற்காலையில் மசூதியிலிருந்து வர அப்படின்னு. உடனே இது மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் ஓதிவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என் வீட்டில் ஒரு அம்மையார் வந்திருக்காங்க, நான் மந்திரம் தந்திரம் வைத்தியெல்லாம் தெரியும், நீங்கள் ஒரு சாயந்தரமாக வந்தீங்கன்னா அந்த அம்மா சரி பண்ணிடுவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சாயந்தரம் வந்தாங்க. இந்த அம்மா, உங்கள் குழந்தை உங்களுடைய ரத்தமும் சதையுமான குழந்தை, நீங்கள் உங்கள் முழுமையான மனதோட, தூயமையான முழுமையான மனதோட உங்கள் குழந்தை விரைந்து குணமாக வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நினைத்து தொட்டாலே குணமாய்விடுமே, வைத்தியம் கூட தேவையில்லை, உங்கள் மனத்திற்கு எல்லையில்லாத ஆற்றல் உண்டு என்ற ஒரு செய்தியை சொன்னார். அந்த அம்மையார் அப்ப போட்ட விதை, அவங்களுக்கு போட்ட விதை தான் என்னுடைய மனதிலே மிக ஆழ பதிந்து ஒவ்வொரு முறையும் நான் பேசுகிற போது மனம் எல்லையில்லாத ஆற்றல் உடையது, ஆற்றல் உடையது என்று ஒவ்வொரு சம்பவத்திற்கும் சொல்லுகிறேன். அந்த அம்மா அந்த செய்தியை சொல்லிவிட்டு, விடிய காலை எழுந்ததும் உங்கள் பிள்ளையை நீங்கள் வாழ்த்துங்கள், ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மனத்தோடு நீங்கள் தொழுதிகளையானால் முழுமையும் குணமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவுரையை சொல்லிட்டு, இந்த அம்மையார் அந்த குழந்தையின் 2 பிஞ்சு கால்களை தொட்டு அந்த பிணியை பெற்றுக்கொண்டார். அதிகமான பாதிப்பு, குழந்தையான காரணத்தினாலே அதிகமான பாதிப்பு அம்மையாருக்கு ஏற்படவில்லை. அந்த குழந்தை நலமுற்றது. அடுத்த நாள் காலை விடியற்காலையே இவங்க 2 பேரும் வந்து நன்றியை சொல்லிட்டு போனாங்க. இந்த கர்மா கான்செப்ட். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் அம்மை போட்டு படுத்திருந்த போது என்னுடைய குருநாதர் தொட்டு தன் உடம்பிலே பெற்றுக்கொண்டார் என்று சொன்னேன். ஏறக்குறைய அதனுடைய மூலமும் இதுதான். அந்த குழந்தை பூரணமாக குணமானது. இது போல பல சம்பவங்கள் பேராசைகள்லாம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினேன். அது ஒரு தனி பகுதி. அதற்கு பிறகு அந்த அம்மையாரை பாதரசம் பண்ணுவதற்கு முப்பு அப்படின்னு ஒரு பொருள் தேவை. அதுக்கு பூநீர் எடுப்பதற்காக, பூநீர் அப்படின்னு சதுப்பு நிலத்தில் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இடத்திற்கு என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு முதுமையான கிராமத்து மருத்துவர், விக்கிரவாண்டி என்ற பகுதியிலே இருந்து அவர் அழைத்து கொண்டு போனார். செங்கல்பட்டிலே ஏதோ ஒரு பகுதி அழைத்து கொண்டு போனார். சித்ரா பௌர்ணமி மிக விடியற்காலை. அது சூரிய உதயத்துக்கு முன்னாலே போய் எடுத்து விட வேண்டும். அப்போ அம்பாசடர் கார் வைத்திருந்தேன். நான், இந்த அம்மையார், வண்டி ஓட்டுபவர், இந்த மருத்துவர். காரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு ஒரு தடியை வச்சுக்கிட்டு அந்த பூமி இழகி இருக்கிறதா, நடக்கலாமா, நடக்கக்கூடிய நிலையிலே இருக்கா அப்படின்னு குத்தி குத்தி பார்த்துட்டு பூநீர் எடுக்க. பூநீர்னா அந்த நிலத்து மேலே பனி போல உறைந்திருக்கும் நீர். அதை
ஸ்பூனில் மெல்ல மெல்ல எடுத்து திரட்டி பாட்டுக்குள்ளே போட்டணும். அப்படி கூடுதலை திரட்ட முயற்சி பண்ணும் போது என்னுடைய வண்டியின் முன்னாலே இருக்க டயர், இடது பக்க டயர் அழுந்த பூமிக்குள்ளே இறங்க ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல உள்ளே இறங்க பூமிக்குள்ளே இறங்குகின்ற அதை பார்த்து விட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. தோணி அம்மாவிடம் சொன்னேன், அம்மா பூமிக்குள்ளே இறங்குதுமா அப்படின்னா. அதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் எதையுமே கொள்ள வேண்டாம். அது இறங்குவதற்கு முன்னாலே நாம் எடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே கூநீர் எடுப்பதை நிறுத்திவிட்டு விரைந்து போய் கிராமத்துக்குள்ளே போய் ஒரு டிராக்டரை பிடிச்சி கொண்டு வந்து கயிறை கட்டி இழுத்து வெளியே விட்டு அதற்கு பிறகு திரும்பி விட்டோம். இது ஒரு சம்பவம். அந்த அம்மையாரோடு சேர்ந்து கூநீர் எடுத்த சம்பவம். இது நான் அடுத்த பகுதியிலே தொடருவேன்.